சூப்பர் சிங்கர் ஜூனியர் 6ல இந்த வர டேஞ்சர் ஜோன்ல இருந்து நம்ம கானா கிங் மற்றும் மெலோடி கிங் இவங்க 2 பேர்ல இருந்து நம்ம மெலோடி கிங் தனுஷ் எலிமினேட் ஆக நம்ம சூப்பர் சிங்கர்ல இப்போ மொத்தம் 6 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு நடந்த பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கும்போது இது வந்துட்டு டாப் 5க்குள்ள போகக்கூடிய ஒரு தகுதி சுற்று அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இந்த வாரம் விஜய் ஸ்டார்ஸ் கூட சேர்ந்து ரொம்பவே அழகா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது 70க்கு மேல ஸ்கோர், அதாவது 2 சுற்றுகளா வந்துட்டு நம்ம குழந்தைங்க பாடல்களை பாடுவாங்க. சோ வந்துட்டு மொத்தம் 80 மதிப்பெண்கள். இதுல 70 மதிப்பெண்கள் எடுத்து அவங்க வந்து டைரக்டா டாப் 5க்குள்ள போயிடலாம். அடுத்ததா மார்க் அடிப்படையில வந்துட்டு டாப் 5க்குள்ள அனுப்புவாங்க. அந்த வகையில இப்போ இருக்கிற 6 கண்டஸ்டன்ட்ஸ்ல இருந்து நம்ம ரித்திக், அனுஷியா அண்ட் நம்ம சின்மயி இவங்க 3 பேரும் 70 மதிப்பெண்களுக்கு மேல வாங்கினதுனால டைரக்டா டாப் 5க்குள்ள போயிட்டாங்க. அடுத்ததா நம்ம பூவையார் வந்துட்டு 68 மார்க் வந்து வாங்கியிருந்தாரு. சோ அடுத்ததா இவரும் வந்து டாப் 5க்குள்ள போயிட்டாரு. அடுத்ததா நம்ம இவங்களை விட குறைவான மதிப்பெண்கள் பெற்ற நம்ம அஹானா அண்ட் சூர்யா இவங்க 2 பேரும் மத்த கண்டஸ்டன்ஸ் விட குறைஞ்ச மதிப்பெண்கள் வாங்கினதுனால இவங்க இந்த வாரத்துக்கான டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சோ இவங்க 2 பேருமே டேஞ்சர் ஜோனுக்கு வந்தது மக்கள் மத்தியில ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 2 பேருமே ரொம்ப அருமையான கண்டஸ்டன்ஸ். ஈவன் அங்க இருக்கிற எல்லாருமே நல்ல கண்டஸ்டன்ஸ் தான். வேற வழி இல்லாம அவங்களுடைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குது. சோ இவங்க எதனால டேஞ்சர் ஜோனுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சூர்யா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஸ்டைலான, ரொம்பவே ஒரு பாப் சிங்கர் அப்படின்னே சொல்லலாம். ரொம்பவே பெப்பியான சாங்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ரொம்பவே ஸ்டைலா அதை ப்ரெசென்ட் பண்ணுவாரு. சோ ஆனா இன்னைக்கு பாடும்போது அவர் வந்துட்டு அவருடைய கம்ஃபர்டபுள் ஜேர்னல்ல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான சாங் செலக்ட் பண்ணி பாடினாரு. மேபி அவருடைய அந்த ஒரு சின்ன இந்த வாரத்துக்கான அந்த சர்க்கிளுக்கு அவருடைய சாங் செலக்ஷன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியா நமக்கு ஜட்ஜஸ் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம அஹானா குட்டி ஏன் டேஞ்சர் ஜோனுக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அஹானா குட்டி போன வாரத்துல இருந்தே அவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஷூட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னக்கூட்டி வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திட்டு இருந்தாங்க. ஸோ டைரக்டா அந்த ட்ரிப்ஸ் போடுற அந்த ஐவியை கூட ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா அவங்க செட்டுக்கு வந்து பாடிருக்காங்க. பட் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற அந்த ஒரு இதே இல்லாம அவங்க ரொம்பவே சூப்பரா பாடினாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த சின்ன ஸ்ருதி, அந்த ராகங்கள், அந்த மாதிரியான சின்ன ஒரு இசை நுணுக்கங்கள்னால நம்ம அஹானாக்கு குறைந்த மதிப்பெண்கள் பெற்று அவங்களும் டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சோ இவங்க 2 பேர்ல இருந்து அடுத்த வாரம் யாரு மக்கள் மத்தியில காப்பாற்றப்பட்டு அந்த டாப் 5க்குள்ள போக போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேர்களை கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேர்ல டாப் 5க்குள்ள நுழைறதுக்கான தகுதி யாருக்கு இருக்கு அப்படிங்கறதையும் மறக்காம தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.